சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ மந்திரங்கள்ல பலவிதமான மந்திரங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த பிரயோகங்களை பற்றியும் சில விஷயங்களை எதுக்கு விளக்கம் சொல்றோம்னா, தப்பான விஷயங்கள் மனதில் பதிந்து போயிருக்கும் பொழுது இதெல்லாம் தவறு, இதான் சரின்ற எண்ணம், தெளிவு, ஒரு ஞானம், ஒரு சாந்தி கிடைக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்களில் துர்க்கையோட மந்திரங்கள், அனுமன் மந்திரங்கள், விநாயக மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ திரும்ப திரும்ப இதை சொல்கிற காரணமே எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு நோக்கம்தான். இப்போ நிறைய இடத்துல மாந்திரிக சித்திகளை பற்றியும், மாந்திரிகத்தை பற்றியும், சூன்யங்களை பற்றியும் நிறைய பார்த்துருப்பீங்க, செய்வினை பற்றியும் நிறைய சொல்லியிருப்பா, கேட்டிருப்பீங்க, சிலர் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. இதில் திகைப்பூண்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜலம் ஈரம் இருக்கக்கூடிய இடம், மனிதர்கள் கால் அதிகம் படாத இடம்,
உஷ்ணமும் குளிர்ச்சியும் மாறி மாறி வரக்கூடிய நேரங்களில் இந்த திகைப்பூன்றது வரும். திகைப்பூண்ட காலால மறிச்சிங்கன்னா சுயநினைவு இல்லாமல் 5 நாழிகை சுற்றி சுற்றி வருவீங்க. இந்த திகைப்பூண்டுலேருந்து எடுக்கிற தைலம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் என்ன பண்ணுவான்னா கையில் நினைச்சு மூக்குல முகர வச்சிருவான். அந்த மாதிரி யாரை முகர வச்சாலும் அவளுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் போய் கண் மயங்கும். அப்ப பக்கத்துல இருக்கிறவா என்ன சொல்றாளோ அதை மட்டும் செய்வான். நடா அப்படின்னா நடப்பான், உட்காருனா உட்காருவான். அதான் சில பேர் சொல்றா பார்த்தீங்களா, என்னை திடீர்னு ஏதோ மூக்கிட்ட வச்சா வசியம் பண்ணா மயக்கமாயிட்டு அப்படியே போனேன்னு. அதெல்லாம் இந்த திகைப்பு உண்டால வரக்கூடியதுதான். அப்படி சொல்லும் பொழுது இதுக்கு மாற்று சக்திகள் என்னன்னா ரொம்ப சுலபம். நம்ம வீட்டில் இந்த கற்பூரவள்ளின்னு இருக்கும். இந்த கற்பூரவள்ளி அற்புதமான காரியங்களை பண்ணும். இந்த கற்பூரவள்ளி செடி இருக்கு பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா கடுமையான வெயில்ல கூட இந்த கற்பூரவள்ளி வாடவே வாடாது. கொஞ்சம் ஜலம் இருந்தா பல மாதங்கள் அப்படியே இருக்கும். அப்புறம் இன்னொரு விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வறண்டு போயிடும். அந்த கற்பூரவள்ளி காஞ்சி போயிடும். அந்த தண்டை நட்டிங்கன்னா சட்டுன்னு துளிர்க்கும். இப்படியெல்லாம் கற்பூரவள்ளிக்கு அற்புதமான சக்தி உண்டு. அப்படியேப்பட்ட அந்த செடியோட சுவாசம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த திகைப்பூண்டுக்கு நல்ல மருந்து, மாற்று மருந்துன்னு சொல்லலாம். சரி, இப்படி இந்த மாதிரிலாம் மயக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது இதுக்கு தெளிவு பண்ணக்கூடிய மந்திரம் உண்டா அப்படின்னா உண்டு. அந்த மந்திரம் என்பது சூலினி துர்க்கையோட மந்திரம். இந்த சூலினி துர்க்கையோட மந்திரம் ஆகப்பட்டது இந்த மாதிரி செய்வினை பிரயோகங்கள், மயக்கம், மதி மயக்குதல், இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்று மருந்து சூலினி துர்க்கையோட மகாமந்திரம். இந்த சூலினி துர்க்கைக்கு தேன் விசேஷம், மெதுவடை விசேஷம். இதை நைவேத்தியம் பண்ணலாம். இந்த சூலினி துர்க்கையோட மந்திரத்தை தொடர்ந்து நீங்க 108 உரு ஜபிக்கலாம். சூலம் வச்ச வழிபாடு பண்ணலாம், இல்லை வெறுமையும் ஜபிக்கலாம். இது இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துக்கள், ஆபத்துக்கள், செய்வினை பிரயோகம், இது எல்லா வல்வினைகளுக்கும் ஒரு நல்ல மாற்று மருந்து. இப்ப தொலைக்காட்சியில தெரியுது, எழுதிக்குங்க. ஜொல ஜொல சூலினி துஷ்ட கிரக ஹும்பட் ஸ்வாஹா. ஜொல ஜொல சூலினி துஷ்ட கிரக ஹும்பட் ஸ்வாஹா. இதை உபாசனையா செய்யறதா இருந்தா ரகசியமான மூல ஒரு இந்த மந்திரம் உண்டு. இந்த ஜொல ஜொல சூலினி துஷ்ட கிரக ஹும்பட் ஸ்வாகான்றதுக்கு முன்னால ஒரு பீஜாட்சரம் உண்டு. அது தொலைக்காட்சியில சொல்லக்கூடாது. அது நேரடியா உபாசனை பண்ணக்கூடியவர் மட்டும்தான் அதை தெரிஞ்சுக்கணும். மற்றபடி ஜபம் பண்றோம் இது அப்படியே பண்ணலாம். எல்லோர விசேஷம், எல்லோர எல்லால் செய்த சாதம் ரொம்ப விசேஷம். இதை பெண்களும் ஜபிக்கலாம், ஆண்களும் ஜபிக்கலாம். ஒரு அபூர்வமான மந்திரம். இந்த சூலினி துர்க்கையை ஜபம் செய்தால் சத்ரு பயம் இருக்காது, செய்வினை நெருங்காது, தெய்வீக சக்தி மேலோங்கும். இந்த துர்க்கையோட அருளால இஷ்டகாரிய செய்தி கட்டாயம் நடக்கும். வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும். அமங்கலங்கள் இராது. பெண்களுக்கு சந்தோஷத்தை உண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல மந்திரம். குடும்ப ஒற்றுமையை உண்டு பண்ணக்கூடிய மந்திரம். அகாலமான தொல்லைகள், அகால மிருத்யுவை விளக்கும். தேவையற்ற சச்சரவுகளை விளக்கும். இந்த மந்திரத்தை தொடர்ந்து எல்லாரும் ஜபம் பண்ணுங்க, கட்டாயம் நல்ல பலன் உண்டாகும்.